அடுத்தடுத்த அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்ட முதல்வர் மு.க.ஸ்டாலின். மகளிர் உரிமை தொகை பயனாளிகளை தொடர்ந்து மேலும் 40 லட்சம் பேருக்கு சிறப்பு நிதியாக 2000 ரூபாய் வரவு வைப்பு. முதியோர் கைம்பெண்களுக்கு உதவித்தொகையுடன் சேர்த்து சிறப்பு நிதி 29,29,000 பயனாளிகள் வங்கிக் கணக்கில் 3,200 ரூபாய் வரவு வைப்பு. ஐந்து 5,92,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு தலா 3,500 ரூபாய். பராமரிப்பு உதவித்தொகை பெறும் 2,58,000 மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்திற்கு தலா 4,000 ரூபாய் வரவு வைப்பு. முதல்வர் மு.க.ஸ்டாலின் ப. சிதம்பரம் இடையே 1 மணி நேரம் நடந்த பேச்சுவார்த்தை. தொகுதி பங்கீடு விவகாரத்தில் உடன்பாடு ஏற்படவில்லை என தகவல். முப்பது சட்டமன்ற தொகுதிகள் 2 ராஜ்யசபா சீட்கள் என்ற முடிவை சொல்லி அனுப்பிய திமுக. 36-2 என்ற கடும் பேரத்தில் காங்கிரஸ் உறுதி காட்டுவதாக தகவல். முறிவை நோக்கி செல்கிறதா திமுக காங்கிரஸ் கூட்டணி? காங்கிரஸ் அணுகுமுறையில் திமுக நிர்வாகிகள் அதிருப்தி என தகவல். திமுக தங்களுக்கு கெடு விதிக்கவில்லை என செல்வ பெருந்தகை விளக்கம். தொகுதி பங்கீடு விவகாரத்தில் பேச்சுவார்த்தை தொடர்கிறது என்றும் பேட்டி. நாங்க பேசிட்டு இருக்கோம், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது, நாங்க சொல்லுவோம். திமுக தரப்புல இன்னைக்கு தான் கடைசி நாள் சொல்லிருக்காங்க. எந்த கெடுவும் விதிக்கல. திமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றம் செல்ல முடியும் என்பது காங்கிரசுக்கு தெரியும். தாவேகவுடன் காங்கிரஸ் கூட்டணி பேச்சு நடக்கிறதா என்ற கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதில். பாஜகவுக்கும் ஏடிஎம்கேக்குமே எத்தனைங்கிற முடிவுக்கு அவங்க வரல. அது இடியாப்பா சிக்கல். அதையே எங்களோட சேர்த்து கொண்டு வர்றீங்க. இங்க அரசியல் அந்தஸ்து கிடைக்கும் என்பது காங்கிரஸ் தலைமைக்கு தெரியும். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தால்தான் சட்டமன்றத்துக்குள்ள அவங்க வர முடியுங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். மக்கள் நீதி மய்யத்துடன் நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துகிறது திமுக. 15 தொகுதிகள் கொண்ட விருப்பப்பட்ட இலை மக்கள் நீதி மய்யம் வழங்க உள்ளதாக தகவல். சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு செயல்படுவது என்பது குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசித்ததாக எடப்பாடி பழனிசாமி விளக்கம். தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பின்னரே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் பதில். விரைவாக ஆரம்பிக்கப்படும். என்னென்ன தேர்தல் என்ன அறிவிக்கலையே, தேர்தல் அறிவிச்சாதானே கூட்டணி. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்குமா என தெரியவில்லை என கூறிய எடப்பாடி பழனிசாமி, சசிகலா தொடங்கிய புதிய கட்சியுடன் கூட்டணி இல்லை எனவும் திட்டவட்டம். அவர்களோட கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? நேற்றுக்கு நடந்த கூட்டத்தில் இது சம்பந்தமாக பேசியதா? அதெல்லாம் அதை பேசவில்லை. அதை பற்றி பேசவில்லை. அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமியின் அடுத்த கட்ட பரப்புரை பயணம் அறிவிப்பு. வரும் 7, 8ஆம் தேதிகளில் ஈரோடு மாவட்டத்தில் பரப்புரை. நாங்குநேரி இரட்டை கொலை தொடர்பாக 7 பேர் கைது. முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக நெல்லை எஸ்பி பிரசன்னகுமார் விளக்கம். திமுக ஆட்சியில் பாலாறும் தேனாரும் ஓடுவது போல் விளம்பரம், ஆனால் ஓடுவதோ ரத்த ஆறு. நாங்குநேரி இரட்டை கொலை சம்பவத்தை குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். நாங்குநேரி கொடூரத்திற்கு நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன் கடும் கண்டனம். தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கையும் மக்கள் நலனையும் ஒரு சேர கொன்றுவிட்டதாக தலைவர்கள் குற்றச்சாட்டு.
உலக நாடுகளுடன் போட்டி போடும் ஆட்சியில் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே? நாங்குநேரி இரட்டை கொலையை சுட்டிக்காட்டி தாவேக தலைவர் விஜய் விமர்சனம். தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் நாளை நிர்வாகிகளை சந்திக்கிறார் தாவேக தலைவர் விஜய். முழுவீச்சில் நடைபெறும் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள். லெபனானின் தெற்கு பகுதிக்குள் நுழைந்த இஸ்ரேல் ராணுவம். வான்வழி தாக்குதலை தொடர்ந்து தரைவழி தாக்குதலும் தொடங்கும் என எதிர்பார்ப்பு. இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரானின் நடான்ஸ் அணுசக்தி மையம் பாதிப்பு. கதிர்வீச்சு எதுவும் வெளியாகவில்லை என சர்வதேச அணுசக்தி முகமை தகவல். துபாயில் அமெரிக்க படை வீரர்கள் தங்கியுள்ள கட்டடம் மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டு தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் ஈரான். शमशेर भाई और भी एक हैं। अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर. சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தில் உள்ள அமெரிக்க தூதரகத்தை ட்ரோன் மூலம் தாக்கிய ஈரான். குவைத்தில் உள்ள தன் தூதரகத்தை காலவரமின்றி மூடுவதாக அமெரிக்கா அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதன் எதிரொலி. மீண்டும் ரஷ்ய எண்ணெயை அதிக அளவில் இறக்குமதி செய்ய இந்தியா திட்டம். இந்தியாவில் உடனடியாக பெட்ரோல் டீசல் விலை உயர வாய்ப்பில்லை. 25 நாட்களுக்கு தேவையான கச்சா எண்ணெய் கையிருப்பில் உள்ளதாக அரசு தரப்பு விளக்கம். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சர்வதேச விமான கட்டணங்கள் உயர்வு. டெல்லியிலிருந்து லண்டன் செல்ல 9 லட்சம் ரூபாய் கட்டணமாக நிர்ணயம். ஈரானில் தவித்த இந்தியர்களுடன் தாயகம் திரும்பிய சிறப்பு விமானங்கள். பெரும் ஆபத்தில் இருந்து தப்பி பிழைத்ததாக நாடு திரும்பியவர்கள் நிம்மதி பெருமூச்சு. டெஹ்ரானில் தாக்குதல் நடந்து வரும் நிலையில் இந்திய மாணவர்கள் பாதுகாப்பான பகுதிக்கு இடமாற்றம். வளைகுடா நாடுகளில் தவித்த இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் தாயகம் வருகை. சவுதி, பஹ்ரைனை தொடர்ந்து ஓமன், குவைத் நாட்டு தலைவர்களுடன் பிரதமர் மோடி பேச்சு. இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து வலியுறுத்தியதாக தகவல். ஈரான் உயர் தலைவர் காமேனி கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மத்திய அரசு மௌனம் கலைக்க வேண்டும் என ராகுல் காந்தி வலியுறுத்தல். அரசின் மௌனத்தால் இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கையின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகி இருப்பதாக சோனியா காந்தி விமர்சனம். ஈரான் உச்ச தலைவர் காமேனி கொலையை கண்டித்து சென்னையில் விசிக இடதுசாரிகள் ஆர்ப்பாட்டம். இந்தியா அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஒரே நாளில் சவரனுக்கு 1560 ரூபாய் குறைந்தது தங்கம் விலை. ஒரு சவரன் 1,23,720 ரூபாய்க்கு விற்பனை. மாநிலங்களுக்கான அதிகாரம் குறித்த தமிழ்நாட்டின் முயற்சிக்கு கர்நாடகா ஆதரவு. நாட்டின் கூட்டாட்சி கட்டமைப்பை வலியுறுத்துவதில் ஒத்துழைப்போம் என ஸ்டாலினுக்கு சித்தராமையா கடிதம். இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கண்டு ரசித்த மக்கள்.
மாசிமக திருவிழாவை முன்னிட்டு மாமல்லபுரம் கடற்கரையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பழங்குடிகள் கன்னியம்மனை வழிபட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்ட ஹோலி பண்டிகை. ஒருவருக்கொருவர் வண்ணப்பொடிகளை சீனாவில் உற்சாகமாக நடைபெற்ற பாரம்பரிய திருவிழா கலாச்சாரத்தை பறைசாற்றிய வண்ணமிகு நிகழ்ச்சி.